ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இதை ஒரு வரலாறுலேருந்து நம்ம தொடங்கலாம். ஏன்னா இது எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ நீக்ரோ ஹிஸ்ட்ரி வீக் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பு 1926 அவங்க ஒரு வாரத்தை நீக்ரோவுடைய வரலாற்றை சொல்கிற வாரமாக கொண்டாடினாங்க. அதனுடைய நீட்சியாக ஒரு வாரம் மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு 1976 பிளாக் ஹிஸ்ட்ரி மந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டாட ஆரம்பித்தாங்க. அதில் அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னா, கருப்பர்களுடைய ஹிஸ்ட்ரி, கருப்பர்களுடைய கல்ச்சர், அப்புறம் அந்த அமெரிக்காவினுடைய வளர்ச்சிக்கு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த கலை, பண்பாட்டு, அரசியல் நிகழ்வுகள் ஊடாக அதை அவங்க ஓன் பண்ணி ஆரம்பித்தாங்க. மக்கள்கிட்ட அவங்களுடைய லைஃப்பை இன்னும் நெருக்கமாக சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ பிப்ரவரி மாதம் முழுக்க அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா பிளாக் ஹிஸ்ட்ரி மந்த் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க. அதனுடைய நீட்சியாக தான் நம்ம வானம் கலைத்திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பாக அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு வருடம் தலித் வரலாற்று மாதம், தலித் ஹிஸ்ட்ரி மந்த் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த வருஷம் 4வது வருடமாக நம்ம அதை கொண்டாடுறோம். நீலம் பண்பாட்டு மையம் அதுதான் அதை நிகழ்த்தது, உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதில் அதே மாதிரி தலித்துகளுடைய கலையையும் வரலாற்றையும் பண்பாட்டையும் அவர்களுடைய இலக்கியத்தையும் பல்வேறு விதமான வகைமைகளில் நம்ம கொண்டாட போகிறோம். ஸோ நீங்கள் எல்லாரும் வரணும். குறிப்பாக நாங்கள் அதை ஒரு 5-6 வகைமைகளில் பிரித்து வச்சுருக்கோம். உதாரணத்துக்கு பிகே ரோசி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க தலித்தினுடைய பாடுகளை சொல்லக்கூடிய திரைப்படங்களை ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் மாதிரி நாங்கள் உங்களுக்கு படங்களாக காட்ட போகிறோம். அப்புறம் தலித் இலக்கியங்களை முன்வைத்து வேர்ச்சொல் இலக்கிய நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தலித்துகளுடைய வாழ்வை சொல்லக்கூடிய புகைப்படங்கள், ஓவியங்கள், சிற்பங்கள், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நாம் ஒரு ஈவெண்ட்டாக பண்ண போகிறோம். ஏப்ரல் மாதம் முழுக்க இது நடக்க போகுது. அதே மாதிரி தலித்துகளுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த ஹிஸ்ட்ரியில் என்னவா இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ ஏப்ரல் மாதம் முழுக்க இது நடக்க போகுது. இதனை பற்றின டீட்டெயில்ஸ், இது எங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப விரைவில் வரப்போகுது. ஸோ நாம் எல்லாம் சந்திப்போம், கொண்டாடுவோம். சமத்துவத்தை அம்பேத்கர் பிறந்த இந்த ஏப்ரல் மாதத்தில் கொண்டாடுவோம் என கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் தமிழ் பிரவா.